நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் பார்க்கலாமா? எல்லாருக்கும் பூரினாலே உருளைக்கிழங்கு மசால் பிடிக்கும். அந்த உருளைக்கிழங்கு மசாலா என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் போட்டுட்டு அதில் கடலப்பருப்பு, சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். அதிலேயே 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு திருப்பி ஒரே ஒரு தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அது வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த தூள் இல்லாதவங்க 1/4 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1/4 ஸ்பூன் மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு பார்த்திங்கனாக்கா நல்லா மசிச்சு வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அதையும் நல்லா அந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வச்சு இறக்குனாக்கா நம்மளுக்கு டேஸ்ட்டாக உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இது எப்போதுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.